வணக்கம். இப்பொழுது நாம் அடுத்ததாக ஒரு ப்ராடக்டை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து i8 ப்ரோ மேக்ஸ் என்ற ஸ்மார்ட் வாட்சை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது வந்து இதோட மாடல் என்னன்னா ஸ்கொயர் டைப்பு, இந்த மாதிரி கலரில் பிளாக்ல கிடைக்குது. ஸ்டிஃப் மெட்டீரியல் வந்து சிலிக்கானில் கிடைக்குது. டச் ஸ்க்ரீன், ஆனால் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் கிடையாது அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபிட்னஸ்ஸு, அவுட்டோரு, நோட்டிஃபையர், அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபோனு, இந்த மாதிரி மெசேஜை வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு அண்டு iOS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேட்ரி லைஃப் 2 இயர்ஸ், இதோட ஸ்டாண்ட் டைம் வந்து 8 hours கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த யூஎஸ்பி போர்ட்டில் இப்படி சொருகி இதை அப்படியே ஒரு யூஎஸ்பியில் ஒரு சார்ஜை போட்டுக்கிட்டோம்னா அதுலேயே ஃபில் ஆனது வந்து ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து அந்த ஆப்பில் அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் மொபைலில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு ஸ்டிஃபு கொடுத்துருக்காங்க. அதை வந்து வாட்ச்குள்ளே அந்த இதுக்குள்ளே சொருகிக்கிட்டு அதை கையில் கட்டிக்கலாம். இந்த பின்னாடி வந்து ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் பீட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்காண்டு. இதுதான் போர்ட்டு. இதில் தனியாக அந்த யூஎஸ்பி போர்ட்டு, மற்ற வாட்ச் மாதிரி இல்லாமல் இது நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி அப்படி உள்ளுக்குள்ளே அப்படியே அதை வந்து சொருகிக்கிட்டு இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இதுவாகுதுன்ட்டு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே யூஎஸ்பியெல்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு யூஎஸ்பி சார்ஜரை நம்ம வீட்லேயே ஏதேனும் ஒரு சார்ஜர் இருந்துச்சுன்னா, ஸ்மார்ட் சார்ஜர் இல்லாமல், ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லாமல் சாதாரண சார்ஜர்லேயே இதை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளக் பாயிண்டில் எப்படி வச்சு ஒரு சார்ஜர் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா இந்த மாதிரி பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து என்னதுன்னு காமிக்கும். இந்த டயத்தை வந்து இதுலேயே ப்ளூடூத்தில் வந்து இது பண்ணிக்கலாம். நான் இதை ஆப்ரேட் பண்ணும்போது இந்த பாருங்கள், இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திரும்பியும் அந்த மாதிரி காமிச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த இதுக்குள்ளே என்னது அப்படின்ட்டு இது மாதிரி தான் அதுக்குள்ளே அந்த 2 பின் மாதிரி இருக்குது. அதில் வச்சு இதில் அப்படி இன்சர்ட் பண்ணிடணும். இதில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இந்த இப்போ பாருங்கள், இப்போ சார்ஜ் ஏறினது வந்து இதை அப்படியே அந்த மேலே ஒரு சாதாரண கடிகாரம் மாதிரி ஒரு டயல் இருக்குது. இதில் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயத்தை இப்படி மாறி 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 இப்படியே திருக்கிட்டே வந்தோன்னா இப்போ டயம் தெரியுது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச குழந்தையோட ஃபோட்டோ வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, மொபைல் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபோட்டோவை செட் பண்ணிட்டு வைங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே அதிசயமாக எப்படி வந்துடும் பாருங்க. அப்படி அது வந்து ப்ளூடூத் இப்படி பேர் பண்ணிக்கிறது. இப்போ சமயத்தில் ப்ளூடூத் எடுக்கலன்னா ஃபோனை வந்து இப்போ வந்து இந்த கடிகாரத்தை ரீசெட் கீ இருக்குது, அதை சைடில் ஒரு கீ இருக்குது, அந்த அமுக்குற பார்த்தீங்க, அந்த கீயை ரீசெட் பண்ணிட்டான்னா அது வந்து ரீசெட் ஆகிடும். அது அப்படியே திருப்பி வந்து ப்ளூடூத்தில் உங்களுக்கு அருமையாக சூப்பராக காமிக்கும். இப்போ பாருங்களேன், இதில் வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி 3 லேஸாக ஜூம் பண்ணால் அப்படி வாட்ஸ்அப்பு, இந்த ஹார்ட் பீட்டு, நாங்கள் வாங்கினது இந்த ஹார்ட் பீட்டுக்காண்டி தான் வாங்கினோம். எப்படி ஹார்ட் பீட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனு, இந்த ஸ்மார்ட் வாட்சே நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இது எதுக்காண்டி பயன்படுத்துட்டு இப்படி மாதிரி நடக்கிறது, ஸ்டெப்ஸு, ஹார்ட் ரேட்டு மானிட்டரு, ஸ்டெப் கவுண்ட்டு, மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் ஃபீச்சர்ஸ். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க. ஆம்பளைங்களும் போட்டுக்கலாம், பொம்பளைங்களும் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையுமே இந்த ஸ்டெப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னே அவங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இந்த மாதிரி அப்படியே திருக்கிட்டு போனோம்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் நம்மளுக்கு அப்படியே தெரியுது. அப்புறம் ஃபோனில் மெசேஜ் வந்துருக்கு அப்படின்னு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ஆப்பை இறக்கினா தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இது உசித்தமாக இருக்காது. டயம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த இதில் தான் போய் இன்சர்ட் பண்ணால் அந்த டயத்தை நீங்கள் இப்போ அப்படியே பார்த்துக்கலாம். இதில் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவெல்லாம் நம்ம அழகாக பதிவு செஞ்சு உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், அதில் ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களே.
ரீசெட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து ரொம்ப சிரமமான வேலையாக இருக்குது. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் இந்த க்ளோஸில் உங்களுக்கு காட்ட முடியல. இதை இப்போ வந்து நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ பாருங்களேன், அந்த இதை ஒவ்வொன்றா ஆப்ஷன்லாம் அப்படி நீங்கள் ஃபோன் இது ஸ்மார்ட் வாட்ச் இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்த இதாக இந்த ஆப்பில் என்ன இருக்குது, ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை கற்றுக்கலாம் உங்களுக்கு. இப்போ தற்காலத்தில் வந்து பாதி பேர் இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டயத்துக்கு ஹார்ட் ரேட் பார்க்குறதுக்கு இதுக்குன்னு யூஸ்வலாக இது தேவைப்படும் சொல்லி வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் வரோம், நம்ம இதை வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்களேன், ஹார்ட் பீட் இது எங்கே வச்சாலும் உங்களுக்கு அப்படியே அந்த ஹார்ட் பீட்டை வந்து உங்களுக்கு அருமையாக காட்டும். உங்களுக்கு நீங்கள் வந்து போய் இந்த இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இந்த சைக்கிள்லாம் இருக்கு, ஹார்ட் பீட் இருக்குது. இது வாட்ச்லேயே நீங்கள் வந்து எவ்வளோ பல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ சைக்கிளில் பெடல் மாதிரி வச்சு ஒரு இதெல்லாம் எக்ஸசைஸ் கிட்டெல்லாம் இருக்குது, அதில் வந்து பல்ஸ் பார்ப்பாங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வாட்ச்லேயே இப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், மெஷரிங்ஸு காமிச்சிருச்சா 80 அப்படின்ட்டு காமிச்சிருச்சு. ரீசெட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல வச்சிங்கன்னா 84ன்னு காமிச்சிருக்கு. அப்படியே ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி வச்சிங்கன்னா கையில் எந்த இடத்துல வச்சாலும் நம்ம பல்ஸ் பார்க்குற இடத்துல வச்சோம்னா அந்த பீட்டை அது கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக கொடுத்துருது. இது வந்து ஸ்மார்ட் வாட்சில் மற்றதை விட உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், எனக்கு கையில் 69 72 அப்படி காட்டுதா. இது போல் யாருக்கேனும் யூஸ் பண்ணலாம் இருக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இதில் ஸ்டிஃபை நாங்கள் அதில் தனியாக கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து மொபைல் ஆப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்சர்ட் பிக்சர்னு ஒரு காலத்தில் வருது. அதில் போய் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து நீங்கள் அதில் அழகாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு வாட்சில் அது உங்களுக்கு பார்க்க நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். வெறும் டயத்தை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இதை காமிச்சிருக்கேன். இப்படி திருக்கிட்டே போனோம்னா அந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டயத்தை எப்படி இப்படி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாதாரண வாட்சு, ஸ்மார்ட் வாட்சு, நம்பரு அது மாதிரி உள்ள ஒரு இதை கொடுத்துருக்காங்க இதில். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நேராக வந்து இப்படியே அந்த மொபைல் ஆப்பை வந்து இதில் டவுன்லோட் பண்ணோம்ல ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில், அதில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரேட்டிங் ஓடுறது, இந்த மாதிரி எப்படி ஹார்ட் பீட்டு, ஸ்டெப் கவுண்ட்டு, மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் ஃபீச்சர்ஸு அப்படின்னு அந்த காலத்தில் எப்படி காட்டுதே பாருங்க. எப்படியே ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே வரோம்ல, இந்த இதில் அப்படியே காட்டுது. அந்த இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மேலெல்லாம் ஆப்பில் காமிக்குது. நீங்கள் ஒவ்வொரு காலமாக இப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. இது அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தால் எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் அப்படியே பண்ணிடலாம். நீங்களே அழகாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லைன்னா உங்களுக்கே நீங்கள் இந்த ஹார்ட் பீட்லாம் பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விலையும் குறைச்சிருக்கு. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப ஆஃபரில் கொடுக்குறாங்க. அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த இதையே போட்டிருக்கோம். நாங்கள் இதை கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். இது நல்லா இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சும்மா சாதாரண விலையில் இது வந்து நிறையா விற்கிறதுல இது ஆஃபரில் போட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப விலை ரொம்ப ரொம்ப சீப்பு இது. இப்போ பாருங்கள், இது மாதிரி இருக்குது. அந்த அதில் மேலே உள்ளதில் வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே கனெக்ட் ஆயிரும். இது மாதிரி இதை தனியாகவும் கலட்டிக்கலாம். இதில் அப்படியே அந்த வாட்ச் ஸ்டிஃப் வந்து வேறு கலருக்கு நம்மளே மாற்றிக்கலாம் உள்ளுக்குள்ளே. இது அப்படியே டச் ஸ்க்ரீன், இது எல்லாமே ஃபுல்லாகவே டச் ஸ்க்ரீன். இப்போல்லாம் நாங்கள் இது எந்த பாருங்க எப்படி டச் ஸ்க்ரீன். இப்போ எல்லாருமே காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த மாதிரி அழகாக பிக்சர்ஸை யூஸ் பண்ணி போட்டு அதைத்தான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கும் ஒரு இது வந்து தான் நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இதில் பார்த்து வாங்கினோம். இப்போ என்னென்னா உங்களுக்கு சாதாரண வாட்சில் வந்து ஃபோன் எல்லாமே இந்த மாதிரி டயலை வச்சு திரும்பி இது பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோன் ஆப் இது பண்ணி இந்த டயத்தை ரீசெட் பண்ணிக்கலாம். அது ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நடக்கிற ஸ்டெப்ஸு, ஹார்ட் ரேட் மானிட்டரு, ஸ்டெப் கவுண்ட்டு, மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் ஃபீச்சர் எல்லாமே பார்த்துக்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இது வாட்ச் வந்து நாங்கள் வாங்கின உடனே நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து
கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க. இதை வாங்க விரும்பினால் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.